தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களுடைய திருச்சபையின் சார்பாக மாதத்தில் ஒரு முறை தசம பாகம் உணவு வழங்குதல் இன்னொரு காரியம் செய்கிறோம். இதற்கான பணம் எங்கேருந்து வருதுன்னா, திருச்சபையில் பெறப்படுகிற காணிக்கை தசம பாகத்தை வைத்து நாங்கள் இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறோம். இப்படியாக நாங்கள் உணவை சமைத்து பேக் பண்ணி அதை கொண்டு போய் சாலை ஓரங்களில் இருக்கிற யாரும் மற்றவர்களாக காணப்படுகிறவர்கள், தரித்திரர்களாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த பொட்டலங்களை கொடுப்போம். இதில் காரியம் என்னென்னா, இந்த உணவு கொடுக்க போகும்போது ஒரு சில பிள்ளைகளோடு கூட நானும் போவேன். அப்படி நாங்கள் போகும்போது அவர்களை அழைத்து சாப்பிட்டீங்களான்னு கேட்போம். சாப்பிடலன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மேற்கொண்டு நாங்கள் கொடுக்குறதே அவங்க வாங்கி வைத்துக்கொள்வார்களா என்று பார்த்தால் வாங்க மாட்டாங்க. இப்படியே சொல்லுவாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டோம், வேணாம், வேறு யாருக்காக கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் இப்போ தான்ப்பா கொடுத்துட்டாங்க, சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. என்ன உணவுன்னு கூட கேட்க மாட்டாங்க ஒரு சிலர். அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நாங்கள் கொடுக்குற உணவு என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. ஒன்று அவங்க என்ன உணவு அப்படின்னு கேட்கலாம், ஆனால் அதையும் கேட்க மாட்டாங்க. மாம்ச உணவு அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ தான்ப்பா சாப்பிட்டேன் அப்படின்னுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறதுனாவே சாதாரணமாக ஜனங்க என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வாங்குவாங்க, இன்னொன்று போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற எண்ணம் சாதாரணமாக வரும் சில ஜனங்களுக்கு. ஆனால் இவர்களை தேடி சென்று உணவு கொடுத்தாலும் கூட அவர்கள் உணவு எடுத்துக்கொண்டார்கள் என்றால் மீண்டும் உணவை வாங்குவதில்லை. அது என்ன காரியம் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்களுக்கு திடமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேலை ஆண்டவர் என்னை போஷித்தார், அடுத்த வேலையை எனக்கான உணவை அவர் கொடுப்பார், ஆகவே இந்த உணவு வேறு யாருக்காவது போகட்டும் அப்படின்ற எண்ணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களுக்கான உணவு அன்றாடம் கிடைக்குது. அவங்க என்ன பிரயாசப்படுறாங்க தினந்தோறும் உணவுக்காக? ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுக்கான உணவு தினந்தோறும் கிடைக்குது பாருங்கள். அதுக்கு காரணம் அவர்களுடைய எண்ணம், நல்ல எண்ணம், வியக்கத்தக்க விதமாக இருக்கும் பார்ப்பதற்கு. நாங்கள் சாப்பிட்டுட்டோம், வேறு யாருக்காக கொடுங்க அப்படின்னு வாங்க. உணவு பொட்டலத்தை ஒரு சிலர்லாம் வாங்கிட்டு மேலே பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. அதெல்லாம் அவர்களை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அவர்களுக்குள்ளே உள்ள விசுவாசம் பாருங்கள். நிச்சயமாக என்னை ஆண்டவர் போஷிப்பார், எனக்கு தேவையான உணவை கொடுப்பார், என்னை நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கை உடையவர்களாக அவங்க இருக்கிறதுனால தான் அந்தந்த நாளுக்கு உண்டான காரியங்கள் அவர்களுக்கு நிறைவாய் நடக்குது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நமக்கானது நமக்கு கிடைக்கும்போது சந்தோஷப்படணும், போதும்னு நினைக்கணும். அநேகர் அப்படி நினைக்கிறது கிடையாது. இன்னுமாய் நமக்கு எதாவது கிடைக்காதா, இன்னுமாய் ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா, அதை செய்ய மாட்டாரா. இப்போது ஒரு விபத்தில் அவர்களுடைய பொருள் நாசமாயிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாகனம்னு வச்சுக்கோங்க. ஐயோ, இந்த வாகனம் இப்படி ஆயிடுச்சே, என் வாகனம் இப்படி போயிடுச்சே கடவுளே அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களா இருப்பாங்க. ஆனால் ஐயோ ஆண்டவரே, இந்த வாகனம் இப்படி ஆனாலும் பரவாயில்ல, இதோ எனக்கு ஒன்றும் இல்லாமல் என்னை காப்பாற்றினீங்க, ஒரு சேதாரமும் இல்லாமல் என்னை காப்பாற்றிட்டீங்க, என் ஜீவனை காத்தீங்க, நன்றி அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அது போனால் போகட்டும், இன்னொன்று கூட வாங்கிக்கலாம், ஆனால் என் ஜீவன் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் மிகவும் சொற்பமானவர்கள் தான். ஆனால் இந்த தரித்திரர்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணம் பாருங்கள், அவர்களுக்கான உணவு கிடைச்சிடுச்சுன்னா போதும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுறாங்க. அவர்களை தேடியே வந்தாலும் கூட இல்லை வேண்டாம், வேறு யாருக்காக கொடுங்க, சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற அவர்களுடைய எண்ணம் தான் அவர்களுக்கு உண்டான அனுதின காரியங்கள் நடப்பதற்கு வழிவகை செய்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எந்த எல்லையில் வைத்து நமக்கு தேவைகளை எவ்வளவாய் கொடுக்குறாரோ அதில் சந்தோஷம் காண பாருங்க. அதோடு கூட போதும் என்ற எண்ணத்தோடு கூட வாழுங்க. ஆண்டவர் உங்களை இன்னுமாய் உயர்த்துகிறவராய் காணப்படுவார். கேட்கிறவனை காட்டிலும் அவரிடத்துல கேளாமல் அவர் கொடுக்கறதுல சந்தோஷம் கொள்றவன் கிட்ட இன்னுமாய் கொடுத்து பார்ப்பார். உதாரணத்துக்கு வேதத்தில் 5 தாலாந்தை பெற்றவன் அதை ரெட்டிப்பாக்கி 10 கொண்டு வந்து கொடுக்குறான் எஜமான இடத்துல. அப்போ என்ன பண்ணுறாரு, 1 தாலாந்து பெற்றவன் அதை ஒன்றும் செய்யாமல் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த தாலாந்தை யார் இடத்துல கொடுக்கும்படி சொல்கிறாரு, 5 தாலாந்து யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் கொடுக்கும்படி சொல்கிறார். அதுபோல நீங்கள் இருப்பதில் சந்தோஷம் கொண்டு அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருந்தால்
இன்னுமாய் உங்களுக்கு கொடுத்து தேவன் அழகு பார்ப்பார் என்பதுதான் சத்தியம்.